ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பேபி பொட்டேட்டோ எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. டொமேட்டோ பீரி வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. 1 டீஸ்பூன் வந்து மைதா எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் வந்து 1 டீஸ்பூன். பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக இன்னொரு டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் பொட்டேட்டோ போட்டுக்கோங்க. அதில் கார்ன்ஃப்ளவர், உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க, மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து சும்மா லைட்டாக விட்டுக்கோங்க, அதிகம் வேணாம். இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேபி பொட்டேட்டோவை இதில் போட்டுக்கோங்க. எல்லா சைடு நல்லா வேகட்டும். மசாலா வந்து எல்லா சைடும் வேகிற அளவுக்கு திருப்பி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து மசாலா மட்டும் நல்லா வெந்தால் போதும். இதை திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடு நல்லா மசாலா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இப்போ பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும் போதே போட்டிருக்கோம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் இதில் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இதனோட பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு வதக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து எப்படி செய்கிறதுன்னு இதுக்கு முன்னாடி ரெசிப்பியில் போட்டிருப்பேன். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இது கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வந்து கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபி பொட்டேட்டோவை இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. சோயா சாஸ் நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி விடுங்க. கிரேவி ரெடியாக இருக்குது. இப்போது மேலே மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பேபி பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, நான் இது கூட தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.